கெட்ட பழக்கம் எல்லாமே என்ன மயத்துக்கு வாழ்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அப்படிதான், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு 45 வயசுல. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க நல்லவனா கெட்டவனா? எல்லா கெட்ட பழக்கம் இருக்கிறது தான் நல்லவன். கெட்ட பழக்கம் எல்லாமே என்ன மயத்துக்கு வாழ்றது? கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாங்க, வெத்தலை பாக்கு இல்ல எதுவுமே இல்லாம நீ எதுக்கு லைஃப் ரன் பண்றது வேஸ்ட். உங்களுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த பழக்கம் வச்சா என்னென்ன கெட்டது வரும் எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்க நல்லவனா அந்த எண்ணத்தை சாதிக்க போறீங்க. நல்லவனா அது சர்டிபிகேட், மத்தவங்க நம்மள பார்த்து வந்து நல்லவன் பரவாயில்ல குப்பையில தான் போகணும். இன்னைக்கு சொசைட்டில வந்து தண்ணி அடிக்கிறவங்க அதிகமா இருக்காங்களா, அடிக்காத கம்மியா இருக்காங்களா? அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்கு. அப்பவே தெரிஞ்சு போச்சுல, லைஃப் வந்து கலர்ஃபுல்லா ஆக்கணும் தான் பாக்குறாங்க. நீங்க வந்து நல்லவனா இருந்தெல்லாம் இது கிடையாது. நான் தண்ணி அடிக்க தம் அடிக்கலனா என்னோட ஆயுட்காலம் அதிகரிக்கும். அவங்க அல்பாயுஸ்ல போயிருவாங்க. இப்போ நீங்க நல்லவனா வந்து சீக்கிரமா போயிட்டீங்கன்னா இப்ப இத்தனை வருஷம் அனுபவிக்காம போயிட்டு மருதுனா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அப்படிதான், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு 45 வயசுல. அவரே டாக்டர் போய் கேட்டாரு, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் எனக்கு இப்பதான் வந்துருன்னு கேட்டாரு. டாக்டர் இதெல்லாம் என்கிட்ட கேக்குறது. அதனால எந்த கெட்ட பழக்கம் இல்லாம நீங்க சீக்கிரமா போறதோட எல்லா கெட்ட பழக்கம் இருந்து லைஃபை என்ஜாய் பண்ணலாம்.